வைதிஸ் கொலவெறி தனுஷ் இப்படி ஒரு படம் வேணும் நாங்க கேட்டோமா? தனுஷை மாசா காட்டணுன்றதுக்காக எஸ்.ஜே. சூர்யா சாரை டம்மி ஆக்குனா அப்புறம் படத்தோட வில்லன் மேல நம்மளுக்கு எப்படி பயம் வரும்? என் குடும்பத்து மேல எவனும் கை வைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தன் அடுத்தவங்களை ஈவர்க்கமே இல்லாம கொண்டு குவிக்கிறது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. 50 பேரை வெட்டி கொண்டாதான் நீங்க மாசு ஹீரோவா? குரூரமான கொலைகளை ரசிக்கக்கூடிய மனோபாவத்துக்கு தமிழ் சினிமா ரசிகளை தள்ளிக்கிட்டு இருக்க இந்த போக்கே ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. ஹீரோவோட தம்பிகளே தப்பு தப்பா நடந்துக்கிற மாதிரி காட்சிகளை பண்ணி வச்சிருக்கிறப்போ அவங்களை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ சூரசம்மார அவதாரம் எடுக்கிறதால நியாயமாவே தெரியல. வயசா இருந்தாலும் லைஃப்ல நம்மளோட கரியரா இருந்தாலும் 25, 50, 75, 100ங்கிற கட்டம் எப்பவுமே ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் தான். ஆனால் நடிகர்கள் அந்த கட்டத்தை அடையிறப்போ அந்த படம் மீதான எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவுக்கு உருவாயிடும். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நட்சத்திரங்களும் கதையும் தன்னோட கேரக்டரையும் ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து நடிச்சிருப்பாங்க. விஜய்க்கு சுறா, அஜித்துக்கு மங்காத்தா, விக்ரமுக்கு ஐ, விஜய் சேதுபதிக்கு மகாராஜா, இதெல்லாமே அவங்களோட 50வது படங்கள். அந்த வகையில் தனுஷ் தன்னோட 50வது படத்தில் ஒருபடி மேலே போய் கதையும் எழுதி படத்தையும் அவரே இயக்கி நடிச்சிருக்காரு. டைரக்ஷன் அவருக்கு ஒன்றும் புதுசுலாம் இல்லை. ஏற்கனவே 2017 பாப்பாண்டி படத்தை இயக்கி நல்ல இயக்குனர்னு பேர் வாங்கினவர் தான். அந்த வெற்றியும் புகழையும் இன்னும் உயர்த்துற படமா ராயன் அவருக்கு அமைஞ்சிருக்கா இல்லையா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது ராயன் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவில் போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ ராயன் படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? சின்ன வயசில் பெற்றவங்களால கைவிடப்படுற ராயன் தன்னோட 2 தம்பிகளோடையும் கைக்குழந்தையா இருக்கிற தங்கச்சியோடையும் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஊரை விட்டு ஓடி போய் வட சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிறாரு. அவருக்கு சேகரா நடிச்சிருக்கிற செல்வராகவன் அடைக்கலம் கொடுக்குறாரு. இது அப்படியே பிரசன்ட் டேக்கு மாறுறப்போ ராயன் தனுஷ் ஒரு தள்ளுவண்டி ஃபாஸ்ட் ஃபுட் கடையை நடத்திக்கிட்டு இருக்காரு. முதல் தம்பி சந்தீப் கிஷன் பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு எந்நேரமும் குடிச்சிட்டு தனுஷுக்கு 7.5 கூட்டுற சம்பவங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இவ்வளோ பெரிய உதவாக்கரையாக இருந்தாலும் சந்தீப்பை துரத்தி லவ் பண்ணுற பொண்ணாக இருக்காங்க அபர்ணா பாலமுரளி. ராயனோட 2வது தம்பியா காளிதாஸ் ஜெயராம் காலேஜில் படிக்கிறாரு. துர்காவை வர துஷாரா விஜயன் குடும்பத்தை நிர்வகிக்கிற அன்பான தங்கச்சியாக இருக்காங்க. இவங்க வசிக்கிற ஏரியாவை ஆட்டி படைக்கிற 2 பெரிய ரவுடிகளாக எஸ்.ஜே. சூர்யா சாரும் சித்தப்பு சரவணனும் இருக்காங்க. இவங்க கொட்டத்தை அடக்கிறதுக்காக ஒரு போலீஸ் அதிகாரி பிரகாஷ் ராஜ் சார் வழக்கமான சினிமா முறைப்படி என்கவுண்டர் பண்ணி அவங்கள போட்டு தள்ளாமல் செஸ் போர்டில் காய் நகர்த்துற மாதிரி சில சம்பவங்களை பண்ணி தான் வந்த வேலையை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் ராயனோட முதல் தம்பி சந்தீப் கிஷன் பண்ண ஒரு காரியம் ரவுடி சரவணனை கொதிச்சு வச்சுடுது. அவர்கிட்ட இருந்து தம்பியையும் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக ராயன் எத்தனை பேரை குத்தி கொண்டாரு, வெட்டி கொண்டாரு, இடையில் நடந்த நம்பிக்கை துரோகங்கள் என்ன, அதிர்ச்சிகள் என்ன, இது அனைத்துக்கும் தீர்வா கிளைமாக்ஸில் நடந்தது என்னங்கிறது தான் கதை. அட போங்கப்பா, இதில் என்ன புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக படத்தை பார்க்குறப்ப ஒவ்வொரு காட்சியிலுமே இந்த கேள்வி தான் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு காட்சியுமே அடுத்தது இதுதான்னு நீங்கள் நினச்சி முடிக்கிற வேகத்தில் அப்படியே அச்சு அசலாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே பெருசாக நம்மளை அது எங்கேஜ் பண்ணவே மாட்டேங்குது. படம் ஆரம்பித்து ரொம்ப நேரமாகியே பெருசாக எந்த ஐ பாயிண்ட்டும் வராமல் சுவாரஸ்யம் இருந்து தூங்குறவங்களை எழுப்புறதுக்காகவே இன்டர்வலில் அதிரடியாக ஒரு ஆக்ஷன் பிளாக் வரும்ல, அதை மட்டும் ரொம்ப ரசித்து சிரத்தையாக கச்சிதமாக ஸ்டைலிஷாக வெறித்தனமாக பண்ணி வச்சுருக்காங்க. தியேட்டரில் தனுஷுக்கு பறக்கிற முதல் விசில் அங்கே தான். இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் கதை பயங்கரமாக சூடு பிடிச்சி வேற லெவலில் நம்மளை அசத்த போகுதுன்னு பார்த்தா நாம் இருக்கிறது தியேட்டர்லையா இல்லை கசாப்பு கடையிலையான்னு குழப்பம் வர அளவுக்கு காட்சிக்கு காட்சி ரிப்பீட் மோடில் பயங்கரமான கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. தனுஷ் வைதிஸ் கொலவெறின்னு பாட்டு பாடி பயங்கரமாக ஹிட் அடிச்சவர் தான். ஆனால் அந்த கேள்வி அவர்கிட்டயே வைதிஸ் கொலவெறி தனுஷ் இப்படி ஒரு படம் வேணும்னு நாங்கள் கேட்டோமா? இந்த மாதிரி படங்களை தான் தமிழ் ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்கன்னு யார் உங்களை நம்ப வச்சது? 50 பேரை வெட்டி கொண்டாதான் நீங்கள் மாசு ஹீரோவா? 50வது மைல் ஸ்டோனுக்கு இதோட பெட்டராக உங்களை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி யாரையும் பயமுடுத்தாத எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஒரு படமாகவே கொடுத்துக்கலாம்னு கேட்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு கொலவெறித்தனமாக இருக்குது படத்தோட செகண்ட் ஹாஃப் முழுக்கவே. படத்தோட பெரிய பிளஸ் எந்த சந்தேகமும் இல்லாமல் மாற்று கருத்தும் இல்லாமல் கண்டிப்பாக தனுஷ் மட்டும்தான். அவரை தாண்டி படம் பார்த்து முடிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மனசில் நிற்கிறவங்க 2 பேர் தான். ஒன்று துஷாரா விஜயன், இன்னொருத்தர் நம்ம ஏஆர் ரகுமான் சார். படத்தில் தங்கச்சிக்கு துர்கான்னு பேர் வைக்கிறதே ராயன் தனுஷ் தான். ஆனால் அந்த பேரே ஒரு காரணத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறது படத்தோட பிற்பாடில் தான் நம்மளுக்கு தெரிய வருது. அது படத்தோட பெரிய சர்ப்ரைஸாகவும் இருக்குது. அட்டகாசமான கேரக்டர், அதை வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமாக அசத்தியிருக்காங்க துஷாரா விஜயன். ரகுமான் சாரோட இசையில் படத்தில் நிறைய பாடல்கள் இருந்தாலும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர அந்த அடங்காத அசுரன் தியேட்டரில் பயங்கரமாக ஆர்ப்பரிக்குது. அதை மயிர்குச்சறிகிற மாதிரி படமாக்கியிருக்காங்க. பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் படத்தோட பல சுமாரான காட்சிகளை ரகுமான் சாரோட இசை தான் பெரிய அளவுக்கு காப்பாற்றிருக்குன்னு சொல்லணும். அதுவும் இன்டர்வல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் பரபரப்போட உச்சமாக அமைஞ்சதுக்கு ரகுமான் சாரோட பங்களிப்பு தான் மிக முக்கியமான காரணம்னே சொல்லலாம். படத்துக்கு இன்னொரு பலம்னா கண்டிப்பா அதோட கேஸ்டிங் தான். நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா சார், பிரகாஷ் ராஜ் சார், செல்வராகவன், சந்தீப் கிஷன், காளிதாஸ், ஜெயராம், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி சரத்குமார், சரவணன் ஒரு அட்டகாசமான லைன் படத்தில் இருக்கு. ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம்னா இவங்க யார் நடிப்புலையுமே படத்தில் சின்னதாக கூட எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஆனால் இவங்க சம்மந்தப்பட்ட காட்சிகள் எழுதப்பட்ட விதம் தான் படத்தோட பெரிய பிரச்சனையாகவே இருக்கு.
எந்த சீன்லயுமே அதுல நியாயமா இருக்க வேண்டிய ஒரு இம்பாக்ட் இதுல சுத்தமா இல்ல. ஆல்மோஸ்ட் காட்சிகள் எல்லாமே எந்த தாக்கத்தையும், அழுத்தத்தையும் ஏற்படுத்தாம ரொம்ப மேம்போக்கா தான் கடந்து போகுது. ஹீரோ ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டு அது பழிவாங்க புறப்படுறாருன்னா, அது பின்னாடி ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்கணும். அது படம் பார்க்குற நமக்கும் நியாயமா தெரியணும். ஆனா ஹீரோவோட தம்பிகளே தப்பு தப்பா நடந்துக்கிற மாரி காட்சிகள பண்ணி வச்சிருக்கிறப்போ, அவங்கள காப்பாத்துறதுக்காக ஹீரோ சூரசம்ஹார அவதாரம் எடுக்கிறதெல்லாம் நியாயமாவே தெரியல. அதெல்லாம் எந்த வகையிலயும் கன்வின்சிங்காவும் இல்ல. அப்புறம் படத்துல பல காட்சிகள்ல கொஞ்சம் கூட நம்பகத்தன்மையே இல்ல. படத்துல எஸ்.ஜே. சூர்யா சார் தான் மெயின் வில்லன். ஊரே அவர கண்டு நடுங்கும். படத்துல பில்டப்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆனா, அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகள எக்ஸிக்யூட் பண்ண விதத்துல, ஒரு மிக தேர்ந்த நடிகன அநியாயத்துக்கு வீணடிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனுஷ் நடிப்புல அசுரன்னா, எஸ்.ஜே. சூர்யா சார் நடிப்புல அரக்கன். இவங்க 2 பேரும் ஒரே ஃப்ரேம்ல வரப்போ, அந்த காட்சியில எப்படி அனல் தெறிக்கணும். ஆனா, இந்த படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க? தனுஷ மாஸா காட்டணுன்றதுக்காக எஸ்.ஜே. சூர்யா சார டம்மி ஆக்குனா, அப்புறம் படத்தோட வில்லன் மேல நம்மளுக்கு எப்படி பயம் வரும்? பொதுவா ஒரு கிரைம் ஆக்ஷன் டிராமால எது நம்மள பாடாப்படுத்துற, உலுக்கெடுக்கிற முக்கியமான அம்சமா இருக்கும்? வில்லனோட கேரக்டர் டிசைன். அது ஸ்ட்ராங்கா இருந்தா தானே எப்புட்றா நம்ம ஹீரோ இவன சமாளிக்க போறான்னு நம்மளுக்கு ஒரு பதட்டம் வரும். அது இங்க கம்ப்ளீட்டா மிஸ்ஸிங்கு. எஸ்.ஜே. சூர்யா சார் மாரி ஒரு நடிப்பு சூறாவளிய உள்ள கொண்டு வந்துட்டு, அவரே ஹீரோவ பார்த்து மிரண்டு போற மாரி காட்சிகள வச்சா, அது நல்லா இருக்குமா? அதுவும் பல இடங்கள்ல அவர காமிக்கலா வேற ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவரோட கேரக்டர் டிசைனையே கெடுக்கிற மாரி தான் இருக்கு. நிஜமா எஸ்.ஜே. சூர்யா சார் கேரக்டருக்கு முக்கியத்துவம் குடுத்து நியாயமா, ஒழுங்கா அவர பயன்படுத்தி இருந்தாங்கன்னா, இந்த படம் இன்னும் கூட கிரிப்பிங்கான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரிவெஞ்ச் ட்ராமாவா வந்திருக்கும். ஆனா, அந்த வாய்ப்ப மொத்தமா தவற விட்டுட்டு பொய்யான பில்டப்ல பரிதாபமா பல்லி இளிக்குது ராயன். அப்புறம் படத்துல தனுஷோட தம்பிகளா வர சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராமோட கேரக்டர்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமா எழுதப்பட்டிருக்கு. அவரோட கேரக்டர் ஆர்க் அவ்ளோ வீக்கா இருக்கு. கொஞ்சம் கூட எதார்த்தமே இல்லாம, நம்பகத்தன்மையே இல்லாம அவ்ளோ அன்கன்வின்சிங்கா உருவாக்கப்பட்டிருக்கு இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸ். படத்தோட இன்னொரு பெரிய டிராபேக் இடைவேளைக்கு முந்தி வரைக்குமே படம் ரொம்ப ஸ்லோ பேஸ்ல ஒவ்வொரு கேரக்டரா எஸ்டாப்லிஷ் பண்றதுலயே நம்மள டயர்ட் ஆக்கிடுது. முக்கியமா சந்தீப் கிஷன், அபர்ணா முரளி லவ் ட்ராக்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்பவே சலிப்பாயிடுது. காளிதாஸ் ஜெயராமுக்கு சின்னதா ஒரு காலேஜ் சீக்வென்ஸ் வச்சிருக்காங்க. அவருக்கு இருக்கிற பிரச்சனைய இன்னும் கொஞ்சம் அழுத்தமா காட்டியிருக்கலாம். அது இல்லாததால அவுட் ட்ராக்லயே நம்ம பெருசா இன்வால்வ் ஆகவே முடியல. அதே சமயம் தம்பிங்க 2 பேரோட காட்சிகளே மாறி மாறி வந்து போறதால நடுவுல தனுஷே கூட பெருசா எதுவும் செய்யாத இன்ஆக்டிவ் ஹீரோவா தான் இருக்காரு. இன்டர்வல் பிளாக் தவிர. இதுல பிரகாஷ் ராஜ் சார்லாம் ரொம்ப பாவம். ரொம்ப ஸ்மார்ட்டா அவரோட கேரக்டர் உருவாக்கி இருக்கிறதா நினைச்சு அவர் ஒரு பூச்சாண்டி போலீஸ் மாரி தான் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ரோலுக்கு போய் எதுக்கு இவர போட்டாங்கன்னு கேட்கிற மாரி தான் இருக்கு அவரோட கேரக்டரும். கடைசியில ஒரு நல்ல நடிகரை தேவையில்லாம இந்த படத்துல கொண்டு வந்து வீணடிச்சிட்டாங்களோன்ற வருத்தம் தான் மிஞ்சுது. அதிர்ஷ்டவசமா இந்த பரிதாபத்துல இருந்து செல்வராகவன் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. தமிழ் சினிமால திருப்புமுனை ஏற்படுத்தின படங்களை உருவாக்கின ஒரு பிளாக் பஸ்டர் டைரக்டரை ஒரு தேர்ந்த நடிகரா இதுல பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு காட்சியிலையும் அவ்வளோ யதார்த்தமா எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். 1, 2 காட்சிகள்ல தியேட்டர்ல அவருக்காகவே கைத்தட்டலும் விசிலும் பறக்குது. அப்புறம் தமிழ் சினிமால மாஸ் ஹீரோனாலே ஒரு பெரிய கெட்ட பழக்கத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா? 100 பேரு பட்டாக்கத்தி, வீச்சறிவாளோட எதிர்த்து வந்தாலும், நம்ம ஹீரோ ஒத்த ஆளா ரொம்ப ஸ்டைலா விதவிதமா போஸ் குடுத்து ஸ்லோ மோஷன்ல எகிறி பறப்பாரு. அந்த இடத்துல 2 செகண்ட் அப்படியே மிதந்து அது அப்படியே ரேம்ப் ஆகி அசால்ட்டா கெட்டவங்கள வெட்டி வீசுவார். அத நம்ம இதயம் மேக்ஸ் மோட்ல துடிக்கிற மாரி கொலவெறித்தனமா படமாக்கி காட்டுவாங்க. அதே நாம பயந்துகிட்டு, ஆனா எந்த சங்கடமும் இல்லாம கைத்தட்டி, விசில் அடிச்சு ரசிச்சுட்டு வருவோம். தப்பு பண்ற எதிரிகள சூரசம்ஹாரம் பண்ற ஹீரோ படங்கள் 1000 தடவைக்கு மேல தான் நம்ம பார்த்துட்டோமே. இன்னும் அது எதுக்கு? குரூரமான கொலைகளை ரசிக்கக்கூடிய மனோபாவத்துக்கு தமிழ் சினிமா ரசிகர்களை தள்ளிக்கிட்டு இருக்க இந்த போக்கே ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. அது தெரிஞ்சே தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை படைக்கிற படைப்பாளிகள் நினைச்சா ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. ஏற்கனவே அசுரன் படத்துல அசுரவதம் பண்ணி மிரட்டினவர் தானே தனுஷ் நீங்க. ஆனா அந்த படத்துல உண்மையான ஒரு நியாயமான உணர்ச்சி இருந்துச்சு. அதை நாங்களும் ஏத்துக்கிட்டோம். அது அதோட முடிஞ்சது. ஆனா இது அப்படியா? வைதிஷ் கொலவெறி. அப்புறம் ட்விஸ்ட்ங்கிற பேர்ல படத்தோட 2வது பாதியில வர காட்சிகள்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்ல. அதெல்லாம் இந்த படத்துல கொலைகளை சர்வசாதாரணமா காட்டுற மாரி, நாமளும் அத சர்வசாதாரணமா தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதுல புதுசா எதுவுமே இல்ல. பல ரஜினி சாரோட படங்கள நம்ம பார்த்த அதே பழைய டெம்ப்ளேட் ட்விஸ்ட்கள் தான். அது என்னமோ அதிர்ச்சியில நம்மள ஒரு உலுக்கும்னு எந்த நம்பிக்கையில எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் அதிர்ச்சியை கொடுக்கறதுக்கு பதிலா நிறைய எரிச்சல தான் கொடுக்குது. நிஜத்துல எவனாவது இப்படி செய்வானாங்கிற கேள்விய தான் எழுப்புது. அப்படி செய்றவங்களும் இருக்காங்கன்னு காட்ட நினைச்சா, அத நம்ம நம்புற மாரி, அத நியாயப்படுத்துற மாரி, அத நாம ஏத்துக்கிற மாரி வந்து காட்டணும். ஆனா அத பத்திலாம் கவலைப்படாம வெறும் ட்விஸ்ட்டுக்காக படத்துல அதிர்ச்சிகள வச்சிருக்கிறதால, அதெல்லாம் ரொம்ப செயற்கையாவே போயிடுது. அப்புறம் எல்லா மாஸ் படத்திலயும் வழக்கமா இருக்கிற போலியான பில்டப்ஸ் இதுல நிறையவே இருக்கு. ஹீரோ இறுக்கமா முகத்த வச்சுக்கிட்டு ஒரு டயலாக சொல்லிட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து போவாரு. அதுக்கு பிஜிஎம்ல பயங்கரமா வாசிச்சு தள்ளுவாங்க. அத பார்த்ததும் ஆடியன்ஸ்லாம் பயங்கரமா விசில் அடிச்சு கைத்தட்டி ரசிப்பாங்க. இந்த மொக்கையான ரசனைய கல்லா கட்டுறதுக்காகவே படத்துல 7 இடத்துல எந்த லாஜிக்கும் இல்லாத ஹீரோ பில்டப் காட்சிகள கம்பல்சரியா வச்சிருவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு கேரக்டரால இந்த மாதிரிலாம் பேச முடியுமா? பேசிட்டு உயிரோட திரும்ப முடியுமான்னுலாம் யாரும் யோசிக்கிறதே இல்ல. அதுதான் நம்ம ஊர் படைப்பாளிகளுக்கு பெரிய அட்வான்டேஜ். வேற என்னத்த சொல்ல. என் குடும்பத்து மேல எவனும் கை வைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தன் அடுத்தவங்கள ஈவிரக்கமே இல்லாம கொன்னு குவிக்கிறது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. ஆனா அதுதான் இங்க மாஸ் சினிமா. யாரும் இங்க கிளாஸ் சினிமா பத்தி யோசிக்கிற மாதிரியே தெரியல. மத்தபடி டெக்னிக்கல் சைடு ரொம்ப எக்ஸலன்ட்டான படமா இது இருக்கு. ஆக்ஷன் காட்சிகள்ல கேமராமேன் ஓம் பிரகாஷோட ஒவ்வொரு ஷாட்டும் நம்மள பதபதக்க வச்சிடுது.
எடிட்டர் பிரசன்னா ஜிகேவும் ஆக்ஷன் பிளாக்ஸ்ல தன்னோட கிறிஸ்பான கட்ஸால மிரள வைக்கிறாரு. ஃபைனல் வெர்டிக்ட் தன்னோட மைல்ஸ்டோன்ல 25வது படமா விஐபியை கொடுத்த தனுஷ் அதே மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான படமாவே இதை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி முதலா டைரக்ட் பண்ண பாண்டி மாதிரி ஒரு வித்தியாசமான நல்ல படத்தை கொடுத்து இன்னும் கூட நல்ல பேரை தன்னோட 50வது படத்துல சம்பாதிச்சிருக்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே அவர் கோட்டை விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். அதீத வயலன்ஸ் இருக்கிறதால இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் தான், அதை மனசுல வச்சுக்கோங்க. எந்த வகையிலும் சின்ன குழந்தைங்களோட இந்த படத்தை பார்க்கறது உகந்தது இல்ல. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.